நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் வி ராஜ்குமார் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டே இருந்துன்னு சொல்லலாம். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ இந்த காலத்துல பாவக்கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குமா, கொஞ்சம் கூட குறையல. தெரிஞ்சே பாவம் செய்யறான், கண்ணால பார்த்திருக்கீங்க, தெரிஞ்சே பாவம் செய்யறான், தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்றான். இதுக்கெல்லாம் இந்த பாவக்கணக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்த பாவக்கணக்கு எது எதுல எல்லாம் வருது? குடும்பத்துல இருக்கும், வேலையில இருக்கும், எல்லா இடத்துலயுமே இந்த பாவக்கணக்கு. சில பேர் தெரிஞ்சு பண்றான், சில பேர் தெரியாம பண்றான். தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் குற்றம் தான். கர்ம வினை தான். சோ அப்ப இந்த பாவக்கணக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்கு இந்த பாவக்கணக்கு நம்ம எந்த இடத்துல போய் நம்ம விமோச்சனம் தேடணும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எந்த இடத்துல அதுக்கு விமோச்சனம் தேடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரமாவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சார், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அது யாருக்கு பொருந்தும்னா நம்ம மகர ராசினியர்களுக்கு தான். எப்பாடுபட்டாவது அவங்க நினைச்ச காரியத்தை முடிச்சிருவாங்க. சோ இவங்க என்ன மாதிரி பாவங்கள்லாம் அவங்க லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க பாவ லிஸ்ட் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது, பாவ லிஸ்ட் எல்லாமே மனசுலயே வச்சுக்கிறவங்க தான் மகர ராசி. மனசுலயே வச்சிருப்பாங்க. அதாவது கோபம் வந்தது எரிமலையா பொங்கிடுவாங்க. அது வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி மகர ராசி பொறுத்தளவுக்கு பொறுமையாவே போவாங்க. ஆனா பேச வேண்டிய சான்ஸ் கிடைச்சது பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. பினிஷ்டு, அந்த பர்சனே பினிஷ்டு, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய பாவ கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க பயப்படுவாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி சில பேர் திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் பயப்படுவாங்க, இறைவனுக்கு பயப்படுவாங்க. ஆஹா, நம்ம தப்பு செஞ்சோம்னா தெய்வம் கண்ணை குழந்தையில சொல்றோம், தெய்வம் கண்ணை குட்டிரும் சொல்லி பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க, இறைவனுக்கு பயப்படுவாங்க. நம்ம தப்பு செய்யறோம், நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி. அவிட்ட மகர ராசி செய்யடா நான் பாத்துக்கிறேன், எதா இருந்தாலும் ஒரு கண்ணு பாத்துக்கலாம் அப்படி. அவிட்ட மகர ராசி தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க, தெரிஞ்சே தப்பு செய்யக்கூடிய தெரிஞ்சே தப்பு. அவன் பேசும்போது அதெல்லாம் அவன் நல்லாவே இருக்க மாட்டான், பேசும்போது நல்ல வார்த்தையா வாயில வராது. உத்திராட நட்சத்திரம் அதே போலதான். சில பேருக்கு மட்டும்தான், ஒரு தனுசு ராசியா இருந்தா ஒரு மகர ராசியா இருக்கும்போது இதே மாதிரிதான் பேசுவாங்க. சில விஷயங்கள் ஒரு குடும்பத்தை பாக்குறது, ஒரு குடும்பத்தை இது பண்றது, பிரிக்கிறது, அதுல வல்லவர்கள் யாருன்னு கேட்டா இந்த அவிட்டம் மகர ராசியில குடும்பத்தை, என் வீட்டு மாமனார் மாமியாரா இருக்காங்க, வயசான, என் வீட்டுக்குலாம் நீ வரவே வராது அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. என் மாமனார் மாமியார் காலில் மன்னிப்பு கேட்டாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பொண்ணையும் கொடுத்து உங்க காலையும் வேணுமா சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம மகர ராசி நேர்கள் எடுத்துக்கிட்டாலே ஆனா கொஞ்சம் உச்சத்துல இருக்கிற மகரமா தானே நிறைய பேர் இருப்பாங்க. மகரமா கிட்ட உச்சத்துல இருக்கீங்கன்னா ஓகே நீங்க மகரம், சோ அவங்க பாவங்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இல்லம்மா, அதெல்லாம் மகர ராசி கொஞ்சம் இறை நம்பிக்கை அதிகமா இருக்கு. அவங்க கொஞ்சம் அன்னதானம் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய பர்சன்ஸா இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் பாவங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அந்த பாவம் எங்க அதிகமா இவங்களை பாதிக்கும்னா கண் அதிகமா பாதிக்கும். கண் பாதிப்பு அதிகமா இருக்கும். கண்ணு சம்பந்தப்பட்டது இருக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பாதிப்பா இருக்கும். ஒரு சில நேரத்துல அந்த கண்ணே தெரியாத அளவுக்கு கூட ஆயிடும். ஓகே சார், இப்போ கொலை செய்யறவரை விட தூண்டுறவருக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நம்ம மகர ராசி நேர்கள், நான் பாவம் பண்ணல ஆனா பாவம் பண்றதுக்கு ஒரு விதமான உறுதுணையா இருந்தேன், இல்ல மேனிபுலேட் பண்ணேன் அப்படின்னா அந்த பாவங்கள் எந்த அளவுக்கு என்ன சாரும்? கண்டிப்பா. அதாவது கொலை பண்றதை விட கொலை பண்றது தூண்டி விடுறான்னு பத்தி சொல்றான் பாத்தீங்களா. நீ தப்பு செய்யறவனுக்கு உறுதுணையா இருந்தாலே பாவம் தான். நீ ஒருத்த தப்பு நீ செய்யாத அப்படின்னு சொல்லி நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது மகா பாவம், நீ இந்த விஷயத்த செய்யாத, இது நீ பின்னாடி நீ பெருசா அனுபவிப்ப, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன, நீ அவனுக்கு செய்யறவனுக்கு நீ உறுதுணையா நீ என்னைக்கு இருக்கியோ, ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதோ மற்ற விஷயத்துல நீ உறுதுணையா, நீ ஒரு சில விஷயத்துல நீ நல்ல விஷயத்துக்கு உறுதுணையா இருந்தா உனக்கு புண்ணியம் சேரும். நீ கெட்ட விஷயத்துக்கு உறுதுணையா இருந்தா சீக்கிரமா உன்னை சேரும்.
சீக்கிரமா வந்து சேரும். ஓகே சார். இப்போ கணவன் மனைவிக்கோ இல்ல மனைவி கணவனுக்கோ செய்யற துரோகங்களா இருக்கட்டும், பாவங்களா இருக்கட்டும், சோ எந்த மாதிரி பாதிப்புகள் யாருக்கு ஏற்படும்? அதிகமா யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா கணவன்மார்களுக்கு அதிகமாக ஏற்படும். குடியுமான வரைக்கும் நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை துரோகம் இருக்கு. சிலர் திருவோண நட்சத்திரம் மகர ராசி இன்னைக்கும் 55 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு விதமான பாவம். கல்யாணம் பண்ணினாதான் ஒரு குடும்பம்னு இருந்தாதான் அவனுக்கு எல்லாமே இருக்கும். நான் குடும்பம் நான் கல்யாணமே பண்ணிக்கல, நான் சன்னியாசியாவே இருக்கேன் அப்படின்னு சொன்னா குடும்பம் கல்யாணம் பண்ணினாதான் அவனுக்கு நாலு நல்லது கெட்டது தெரியும். ஒரு சபையில போய் உட்கார முடியும், ஒரு விஷயத்துல பேச முடியும். கல்யாணமே பண்ணாம இருந்தா அவனுக்கு என்ன சொல்லுவாங்க? கிடையாது. அதனால கல்யாணம் பண்ணி இருக்கணும். அதே போல அந்த கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடியதுல அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும். துரோகங்கள்ன்ற அந்த வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாது. ஆதி காலத்துல கணவன் மனைவி 50 வருஷம், அம்மா அப்பா எல்லாம் 50 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம்லாம் கல்யாணம் பண்ணி ஒத்துமையா இருந்து 60ஆம் கல்யாணம் 70ஆம் 80ஆம் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அப்ப இந்த காலத்துல இப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி படிக்க வச்சிருப்பாங்க, எப்படி பார்த்திருப்பாங்க, எப்படி எல்லாம் நடந்திருப்பாங்க? அதெல்லாம் இவங்க பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே சார். மகர ராசி நேயர்கள் பொதுவா போக வேண்டிய கோயில் என்ன சார்? சந்தன மாரியம்மன். சந்தன மாரியம்மன் தேடி பார்க்கணும் எங்க இருக்கு. சந்தன மாரியம்மன் இருக்கு. அந்த ஆலயம் போயிட்டு வந்தால் இவங்க தெரிந்த செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் இவர்களை விட்டு போகும். சந்தன மாரியம்மன் ஆலயம் போயிட்டு வரணும். கண்டிப்பா மகர ராசி நேயர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி.